அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களை டிவைன் லைட் டாரோ டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு பேர் வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் காதல் உங்களை காண்டாக்ட் பண்ணுமா, அதாவது அழைக்குமா, காதல் உங்களை அழைக்குமான்னு பார்க்கலாம். இல்லை அதுக்கு ஏதாவது அப்டக்கல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் அவங்கள அழைப்பாங்களா? நான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்ல? காதல் அழைக்குமா அப்படின்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க வேகமாக ஆமாம் அழைக்கும் 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 அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இது ஸ்க்ரீனை நான் செக் பண்ணுறேன், எங்கே என்னோடய கேமராவோட இது முடியுதுன்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் சின்ன தடுமாற்றம். ஸோ 10 ஆஃப் கப்ஸ் காதல் உங்களை அழைக்குமா அப்படின்னா, காதல் அழைச்சாலும் சரி அழைக்கணும்னாலும் சரி உங்கள் காதலோடு தான் உங்கள் கல்யாணம், ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆக போகிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். இப்போது காதல் உங்களை அழைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பலமான எஸ். ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம் அந்த ரீடிங்கில் கொஞ்சம் எல்லா ரீடிங் எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ரீடிங் பொருந்தும், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ரீடிங் பொருந்தும். ஸோ நீங்கள் குழப்பிக்க வேணாம். காதல் உங்களை அழைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அழைக்கும், அழைக்கும், கண்டிப்பாக அழைக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிளாக்கேஜ் இருக்காங்க, காதல் உங்களை கூப்பிட்றதுக்கு என்ன பிளாக்கேஜ் இப்போ இருக்குது, என்ன பிளாக்கேஜ் இருக்குது அவங்க கூப்பிட்றதுக்கு ஸ்பிரிட்ஸ், அவங்க கூப்பிடாமல் இருக்கிறதுக்கு குழப்பம். 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, துரோகம், குழப்பம், இயலாமை, கவர்னஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. 5 ஆஃப் சோர்ட்ஸ் அப்படின்னா எங்கேயோ தொலைஞ்சு போன ஒரு மாதிரி, பாதை தெரியல, இருட்டாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் அதே சமயம் மாஸ்குலினோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்க கூடவே இருக்காங்க. அதில் இந்த மாஸ்குலினுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அந்த ஆன்சஸ்டர்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே தூரமாக பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்குது. பட் அந்த வெளிச்சத்துக்கு மாஸ்குலின் போகணும் அப்படின்னா இந்த குழப்பத்துலேருந்து திரும்பி பார்க்கணும். அது திரும்பினாங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த க்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகுது. ஆன்சஸ்டர்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளியை நோக்கி பாதையை காமிக்கிறாங்க. ஆனால் இந்த மாஸ்குலின் இன்னும் ஸ்டபனாக அந்த குழப்பத்திலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களே தவிர அவங்களோட ஆன்சஸ்டர்ஸை சொல்கிறது கூட கேட்குற நிலைமையில் அவங்க இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. பட் இந்த வெளிச்சம் தான் அவங்களுக்கு இந்த 10 ஆஃப் கப்ஸ்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இந்த மாஸ்குலின் இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த மாஸ்குலின் இந்த மாதிரி கதறணும் ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப்புக்கு. அப்போது ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பாக இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதலுக்கான வழியை காட்டுவாங்க. அடுத்தது நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, வாவ், இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த கார்டு எப்படி போய் விழுது அப்படின்னு, பொத்துன்னு. நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற கேள்விக்கு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வருவாங்க. வாவ், நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எகெயின் ஸ்பிரிட்ஸ் ஆர் வெரி கிளியர். ஒரு நிமிஷம், நீங்கள் வெயிட் பண்ணணுமான்ற கேள்விக்கு ஸ்பிரிட்ஸ் இங்கே ஒரு ஸ்டோரியே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை நான் அப்புறமா சொல்கிறேன், இது இங்கே இருக்கட்டும். நீங்கள் வெயிட் பண்ணணுமான்ற கேள்விக்கு ஸ்பிரிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னா இந்த மாஸ்குலினுக்காக வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட பென்டிகல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாத 9 ஆஃப் பென்டிகல்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது உங்களோட இன்கம், உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் க்ரியேட் பண்ண லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது மரம், இந்த மரத்தை நீங்கள் வச்சு வளர்த்தி அதுலேருந்து வர அறுவடை எடுக்கிற சமயம், அந்த சமயத்தில் தான் இந்த மாஸ்குலின் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அது வரும்போது இந்த மாஸ்குலின் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தான். இந்த பென்டிகல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிட்டர்ஸ், அது கோல்டன் கிளிட்டர்ஸ், ப்ளூ கிளிட்டர்ஸ் எல்லாம் அப்படியே மேலே கொட்டிகிட்ருக்கு. அதாவது ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினை ப்ளஸ் பண்ணுவாங்க அபண்டன்ஸ்க்காக. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்றைக்கு உங்களோட சொந்த காலில் நின்று நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணால் லிட்டரலாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், இல்லை நீங்கள் பண்ணுற வேலை, இல்லைனா நீங்கள் எடுக்க போகிற கரியர், இல்லைனா ஒர்க் பண்ணிகிட்ருக்க கரியர், இதிலலாம் நீங்கள் என்றைக்கு நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்து நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். இதுதான் உங்களோட டைம் லைன். நீங்கள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ பிளாக்கேஜஸ், இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கணும். இந்த மாஸ்குலின் கிங் ஆஃப் பென்டிகல்ஸாக வந்தாலும் நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பிரிட்ஸோட லவ்லி சைல்டு நீங்கள். ஸோ உங்களை யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் எய்ம். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு செழிப்பு மிக்க இடத்துல நீங்கள் சுயமாக உருவாக்கின ஒரு என்ன சொல்கிறது, எம்பையருக்கு தமிழில் என்ன சொல்லுவோம், ஒரு உலகத்தை இல்லைன்னா ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கணும். அந்த நாடை ஆட்சி செய்கிற சிச்சுவேஷன் நீங்கள் இருக்கணும். லிட்டரலாக நாடு சொல்லலை,
நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் நீங்கள் தான் ராணி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஈக்குவலாக குயின் ஆஃப் பென்டிகிள்ஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 9 ஆஃப் பென்டிகிள்ஸில் இருந்தால் போதும். இந்த மாஸ்குலின் உள்ளே வரும்போது கிங் ஆஃப் பென்டிகிள்ஸில் வரும்போது இது வந்து டெத் அண்ட் ரீபர்த். இந்த மாஸ்குலின் கோ த்ரூ பண்ணுறது டெத் அண்ட் ரீபர்த். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதுக்கும் இந்த மாஸ்குலினுக்கும் டைம் எடுக்கும். இந்த மாஸ்குலின் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் தான் இந்த மாஸ்குலினுக்கு அபண்டன்ஸ். இப்போ இருக்க இடத்துல இல்லை. தெர் இஸ் குவிக் கம்யூனிகேஷன். ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் உங்கள் டைமில். நீங்கள் இப்போ வந்து எல்லோரும் எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிளானில் இருக்கலாம். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷன் சீக்கிரமாக கிரவுண்ட் ஆகணும்னா நீங்கள் உங்களோட விஷயங்களில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் சொதப்புறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் அடுத்தவங்களை ரிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த கனெக்ஷன் இழுக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவிக் கம்யூனிகேஷன் இந்த சன் இந்த அல்டிமேட் ஹாப்பினஸ்க்கு தான் வழிவகுக்குது. இது வந்து உங்களோட அந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கு ஒரு முடிவு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் கிடையாது. வெறும் சந்தோஷம் மட்டும்தான். அது அல்டிமேட் ஹாப்பினஸ். அது எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவிக் கம்யூனிகேஷன் இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வரும். அது கரியர் ரிலேட்டடாக கூட இருக்கலாம், இல்லை அந்த மாஸ்குலின் உங்களுக்கு திடீர்னு கூப்பிடலாம். பட் நீங்கள் 2 பேருமே ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்த வாட்டி தான் உங்கள் கல்யாணம் நடக்கும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போது நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா நல்லா தெரியும் நான் ஏன் இந்த ஸ்ட்ராங்கை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அங்கங்கே இழுப்பேன், கண்டுக்காதீங்க. ஸோ நீங்கள் ஏன் இந்த ஸ்ட்ரென்த் கார்டை நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து லயனஸ். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கோபமான ஒரு சைடு இருக்குது. ஆனால் அது வந்து கோபம் வந்து தேவையில்லாத கோபம் கிடையாது. அதாவது ஒரு பவர், ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக, அதே சமயம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்க ஒரு ஃபெமினன், ஒரு பெண் உருவம். இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் நீங்கள் தான் இந்த ஆட்டை காப்பாற்றுறீங்க. இந்த ஆடு வந்து மாஸ்குலின். இப்போதைக்கு இந்த ஆடு இந்த மாஸ்குலின் தான். ஏன்னா இந்த ஆட்டுக்கு வழி தெரியல. ஆடு நான் ஏன் மாஸ்குலினை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட பொசிஷனை வச்சு சொல்ல கிடையாது, அவங்க இருக்க சூழ்நிலையை வச்சு சொல்கிறேன். ஆடு பார்த்திங்க அப்படின்னா கூட்டமாக தான் போகும், மந்தையாக தான் போக தெரியும். தனியாக விட்டிங்க அப்படின்னா ஆடு தொலைஞ்சு போயிடும். இந்த ஆட்டுக்கு வழிகாட்டுற ஒரே ஒரு ஜீவன் நீங்கள் மட்டும்தான். பார்த்திங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ். 9 ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்தது செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் என்றைக்கு உங்களை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கை திசை மாறும். இந்த மாஸ்குலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் பேலன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் சிறகுகள் முளைக்குது. இந்த குக்கூன் ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, பட்டர்ஃப்ளை வந்து கூட்டுப்புழுவாக இருந்து அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிறகுகள் முளைச்சி பட்டாம்பூச்சியாக பறக்கும். அந்த கூட்டுப்புழு சூழ்நிலையில் தான் இந்த மாஸ்குலின் இருக்காங்க. அந்த புழு பட்டாம்பூச்சி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை சாதிக்கணும். அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். அது என்றைக்கு நீங்கள் எவ்வளோ குயிக்காக பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மாஸ்குலின் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஸோ இங்கே வந்து 7 ஆஃப் வான்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, 2 பேருமே வாழ்க்கையில் போராட தான் வேணும். போராடி தான் இந்த காதலை ஜெயிக்க முடியும். அந்த போராட்டம் ஃபஸ்ட்டு எதை பற்றி இருக்கணும் அப்படின்னா, அவங்க 2 பேர்த்தோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸ்பிரிட்ஸ் வந்து ஏன் இப்போ வந்து காசு பெருசு இல்லை அப்படின்னு பேசுகிறோம், காசை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இது ஒன்லி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர போகிற வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்போ வந்து காசை சேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரும்போது உங்கள் காதல் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கை, உங்கள் பர்சனல் லைஃப் நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, இல்லை உருவாக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து நிறையா கொடுக்க போகிறீங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ லாட். மேபி சேரிட்டியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணலாம். நம்ம ஏர்ன் பண்ணுறதுல 10% 15% எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவோம், மீதி வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதனால ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். நம்ம சொல்லுவோம்ல, உள்ளே இருந்தால் தானே கரண்டியில் வரும். அந்த கப் ஃபில் ஆகணும். உங்கள் 2 பேர்த்தோட கப்பும் வந்து மணினால் ஃபில் ஆனால் தான் அதை அள்ளி நீங்கள் அடுத்தவங்களுக்கு தர முடியும். அதுதான் இப்போ உங்களோட லைஃப் பர்பஸ் இருக்கலாம். ஸோ இந்த இன்டென்ஷனில் நீங்கள் உங்கள் காதலை பாருங்கள், சலிச்சிக்க மாட்டீங்க. ஏன்னா இதுதான் இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்க கைடன்ஸும், மேபி கொடுக்க போகிற கைடன்ஸும் கூட இருக்கலாம். இது வந்து உங்களுக்கான கிளாரிட்டி. ஏன் இவ்வளோ டவர்ஸ், ஏன் என் காதல் உருவாகலை, ஏன் என் காதல் நிலைக்கலை, ஏன் இன்னும் காதல் வரல, ஏன் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இந்த எத்தனை
ஏன் அப்படிங்கிற அந்த ஒய் கொஷனுக்கு இதுதான் ஆன்சர். நீங்கள் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டிக்கு போகலை, இல்லைனா இப்போ தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் உங்களை புஷ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் ஆன் தட். இந்த காதலை விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசன் டு த கைடன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். அடுத்தது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். யூ ஷுட் வெயிட் அப்படின்னா யூ ஷுட் வெயிட். 10 of swords, எண்டிங் டஃப் சைக்கிள்ஸ். நீங்கள் உடனே வந்து 10 of swords வந்துருச்சு, இந்த காதலை முடிக்க போகிறீங்களா? இல்லை, கிடையாது. ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் என்ன அப்படின்னா, சம்மன் இஸ் எண்டிங் டஃப் சைக்கிள்ஸ். மேபி நீங்கள் ஏதாவது ஒரு கனெக்ஷனை கட் பண்ண வேண்டியிருக்கலாம், மாஸ்குலின் ஏதாவது கட் பண்ண வேண்டியிருக்கலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்களை முடிக்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது முடிக்கணும். அதுதான் அடுத்தது உங்கள் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் பார்ட். உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் தேவையில்லாததில் கட் பண்ணுறது. 2 பேருமே தேவையில்லாத விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபெமினின் நீங்கள் அதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இங்கே ஸ்பிரிட்ஸ் எந்த பக்கம் கைட் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இங்கே 5 of swords பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு சொல்கிறது தலைய திருப்பு அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி அந்த வேலை தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள் சீக்கிரம் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் 2 பேருமே கிரேட் மேனிஃபெஸ்டர்ஸ். நீங்கள் 2 பேருமே உங்களை ஒருத்தங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. மேபி இந்த லைஃப்பில் நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயங்களை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைனா அதை நோக்கி உங்களோட எனர்ஜியை போடுறீங்க. எல்லாத்தையுமே வந்து மேபி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நிறையா தெரியும். ஸோ அதில் வந்து ஒன்றுனா மேபி ட்ரையல் அண்ட் எரர் போயிட்டுருக்கு. இந்த மாஸ்குலின் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் இல்லைனா ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. எங்கே அப்படின்னா இந்த எண்டிங் அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை முடிக்கிறதுல எதை முடிக்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு டெவில். அந்த டெவில் மேபி டிவோர்ஸ் இருக்கலாம் ஒரு சில கேசஸில். ஸோ டிவோர்ஸ் இருக்கலாம். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்குது இந்த மாஸ்குலினுக்கு. அந்த டிவோர்ஸ் ப்ராசஸில் இந்த மாஸ்குலின் மாட்டிட்டுருக்குறாங்களா இருக்கலாம். இல்லைனா ஃபேமிலி ட்ராமா, ஏதோ ஒரு பேய் இருக்குது, ஜஸ்டிஸ். ஆனால் அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த மாஸ்குலின் இப்போது மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது இந்த டெபிள் கிட்டேருந்து ஒரு எண்டிங். அந்த எண்டிங் அந்த மாஸ்குலினுக்கு கிடைக்குமானா ஃபாலோ பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உயிர் போய் உயிர் வருது, அந்த டெத் அண்ட் ரீபர்த் அப்படி தான். அதாவது இதுக்கு நான் இந்த டஃப் ப்ராசஸ் போகிறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கும். பட் அதையும் இந்த மாஸ்குலின் கோ த்ரூ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த காதல் அவங்களுக்கு வேணும். Outcome of the situation. அவங்க வந்த அவுட்கம், உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் திஸ் மாஸ்குலின்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ப்ளீஸ்? வாட் இஸ் த அவுட்கம்? வாவ், ரிவர்சல் எனர்ஜி பார்ப்போம். Clarity, blockage about a divorce. Wow, outcome. இந்த மாஸ்குலின் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. எதை பற்றி அப்படின்னா, அவங்க கோ த்ரூ பண்ணுற இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் பற்றி, இல்லைனா அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சில சரிவுகள். ஹெரஃபன் பார்த்தீங்கன்னா 2, ஒன்று பொசிஷன் லாஸ், இல்லைனா ஃபேமிலியில் இருக்க அவங்களுக்கு இருக்க ஒரு சிச்சுவேஷன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால். இதில் ஃபியூ கேசஸில் டிவோர்ஸ். இந்த மாஸ்குலின் உங்களுக்கு டிவோர்ஸ் பற்றி ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குற அந்த கிளாரிட்டி, உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இந்த மாஸ்குலின் ஏன் இன்னும் காண்டாக்ட் பண்ணல, என்ன நடந்துகிட்ருக்கு, எனக்கு எதுவுமே கிளாரிட்டி கொடுக்கல, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு எப்படி தெரியும், ஐ எம் நாட் ட்ரஸ்டிங் திஸ், பிளா 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 அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்க எல்லா பிளாக்கும் இந்த மாஸ்குலின் வந்து இந்த கம்யூனிகேஷன் மூலம்தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 of cups. இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே குழப்பம் இருக்குது. நிறைய எப்படி போகிறது, இந்த ஸ்னேக்கு கிட்ட மாட்டாமல் எப்படி போகிறது, நம்ம பார்த்த டெவில் எனர்ஜி. ஸோ இந்த மாஸ்குலினோட இப்போ ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, இந்த பாம்பு கிட்ட மாட்டாமல் எந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா. இப்போ 2-3 பக்கம் போய் அடி வாங்கியாச்சு, இப்போ எந்த பக்கம் போகிறது அப்படின்னு ரொம்ப பலமான யோசனை போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஒரு டிலே காரணமாக இருக்கலாம். அடுத்தது ப்ரிகாஷன், ஏதாவது ஃப்யூச்சர் இஷ்யூஸ் இருந்ததுன்னா எப்படி இந்த கம்யூனிகேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். கிவ் 6 of Pentacles, பேலன்ஸ். கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாஸ்குலினுக்கு பேலன்ஸ் கொண்டு வா.
இந்த ஃபெமினனுக்கு இந்த மாஸ்குலின் கொடுக்க வேண்டிய பாக்கி நிறையா இருக்குது, கொடுக்க சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் ஒரு வழி. 4 ஆஃப் சோர்ட்ஸ். இது இந்த 4 ஆஃப் சோர்ட்ஸ் என்ன கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ். இந்த மாஸ்குலினாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, இல்லை 2 பேர்த்தையுமே ஒரு பிரேக் எடுக்க சொல்கிறாங்க. திங்க் டீப்லி. உங்களை 2 பேர்த்தையுமே இந்த ரெட் த்ரெட் அப்படின்னு சொல்கிற இந்த இன்விசிபிள் ஒரு கனெக்ஷன், ஒரு கயிறு கட்டிகிட்டே இருக்கு. அது உங்களை விட்டு எங்கேயும் போகல. அதே மாதிரி தான் அந்த காதல் உங்களை விட்டு எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கு தெரியும் அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு. 4 ஆஃப் சோர்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். இது வந்து என்ன கைடன்ஸ் சொல்லுதுன்னு அப்படின்னா, 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். இந்த ஃபெமினனுக்கு இந்த மாஸ்குலின் எப்படி வந்து இந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறது. அந்த ஃபெமினன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா ஸ்டார். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் மல்டி டாஸ்கிங், யூஆர் பிளானிங் அ லாட். ஃபெமினன், யூஆர் பிளானிங் அ லாட். யூஆர் எண்டிங் சைக்கிள்ஸ், யூஆர் வாக்கிங் அவே. நீங்கள் நிறையா விஷயங்கள்லேருந்து வாக் அவே பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒத்து வரலையா வாக் அவே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாஸ்குலின் கிட்டேருந்தும் வாக் அவே பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் இந்த 10 ஆஃப் வான்ஸ் வந்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. நீங்கள் எங்கெல்லாம் முடிக்கணுமோ அங்கெல்லாம் முடிச்சு போயிட்டே இருக்கீங்க. உங்களை ஃபாலோ பண்ண போகிறது கிங் ஆஃப் கப்ஸ். அதை ஃபாலோ பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஜேர்னி நிறுத்தக்கூடாது. உங்களால் ஏற முடியலையா, நீங்கள் நான் வாக் அவே பண்ணீங்க. இந்த மாஸ்குலின் வரலையா, நீங்கள் வாக் அவே பண்ணுறீங்க. யூஆர் நாட் ஸ்டாண்டிங், யூஆர் நாட் வெயிட்டிங். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் தனியாக யோசிக்கிறீங்க. யூ ஆர் க்ரியேட்டிங் யுவர் ஓன் லிட்டில் காம்பேக்ட் பிளேஸ், இல்லை கம்ஃபர்டபுள் பிளேஸ். இது வந்து கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. அதாவது நம்ம ரெஸ்ட் பிளேஸ். நம்ம ரொம்ப போராடிட்டு வந்தோன்னா நம்மளோட பெட்டோ, நம்மளோட வீட்டில் இருக்க ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க, ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டுருக்கீங்க. ஆனால் இந்த காதல் அப்போயும் உங்களை விட்டு போகல. நீங்கள் நிறையா போராடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, யூஆர் டேக்கிங் ரெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னா 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து இந்த காதல் எப்படி கிரவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து தனிமையில் அவங்களோட ஃபேமிலியை பற்றி யோசிக்கணும். அதுதான் இந்த மாஸ்குலினுக்கான பிரேக் த்ரூ. அந்த மாஸ்குலின் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க மூட்டை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாஸ்குலின் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ஃபெமினனோட இருக்க போகிற காதல் வாழ்க்கை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு கற்பனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். கிளியர் விஷன். இந்த ஃபெமினனோட எப்படி இருக்க போகிறோம், வீடு எப்படி இருக்கும், அந்த ஃபெமினன் போட்டிருக்க போகிற ட்ரெஸ் எப்படி இருக்கும், என்ன சமைக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுது நம்மளோட ஹாலிடேஸ், என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி காரில் நாங்கள் போக போகிறோம், என்ன மாதிரி 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஒர்க் எப்படி இருக்கும், பர்சனல் லைஃப் இருக்கிறோம், எத்தனை குழந்தைங்க நம்மளுக்கு இருப்பாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டாக இந்த மாஸ்குலினை என்விஷன் பண்ண சொல்கிறாங்க. ஈவன் ஃபெமினன் உங்களோட கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கனெக்ஷனில் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். இந்த மாஸ்குலினுக்கு ஃபேமிலி பற்றின ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவங்க தனிமையில் யோசிக்கணும். இந்த காதலோட அரவணைப்பில் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த காதல் அவங்களுக்கு நல்லது தான் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபேமிலியை பற்றி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். அங்கே நடந்த துரோகங்கள் அவங்களுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியும். ஸோ இந்த மாஸ்குலின் கொடுக்கணும் இந்த ஃபெமினுக்கு, அதுவும் இன்ஃபினிட்டாக இருக்கணும். கொடுத்துட்டு ஓடுறது, கொடுத்துட்டு நிற்கிறது, இதெல்லாம் இருந்தால் மாஸ்குலினுக்கு லாஸ். மாஸ்குலின் கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் சிம்பிள். ஸோ இந்த ஃபெமினின் வந்து அதை எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த மாஸ்குலினுக்கு அது அவசியம் இல்லாதது. இது மாஸ்குலின் ஃபெமினினுக்கு கொடுக்கணும். இதுதான் இங்கே கைடன்ஸ், வெரி கிளியர் கைடன்ஸ். அது என்றைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு என்றைக்கு அவங்க இந்த மாதிரி கிளாரிட்டிக்கு வராங்களோ இம்மிடியட்டாக இந்த மாஸ்குலின் இந்த ஃபெமினினுக்கு இது வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருந்தால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நாலேஜ் ஷேரிங், இல்லைனா ஒர்க்கிங் டுகெதர், பென்டிகிள்ஸ், பார்ட்னர்ஷிப். இந்த ஸ்டாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து மல்டி டாஸ்கிங், ஷீ இஸ் வாக்கிங். சரி, அவங்க வந்து ஒரு கத்தி மேல் நடந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு கத்தி மேல் நடக்கிறது எப்படின்னு தெரியும். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இந்த கத்தி மேல் நடந்து எப்படி போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாஸ்குலின் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. 5 ஆஃப் சோல்ஸ். அவங்களுக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, இதுக்குள்ளே விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஃபெமினனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லது பண்ண, ஷீ வில் ஷோ எப்படி இந்த கத்தி மேலே நடக்கிறது அப்படின்னு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஃபெமினன் அதை பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவங்க உள் வாங்கிட்டாங்க. அவங்க இருக்கிறது 4 ஆஃப் சோல்ஸில். இந்த மாஸ்குலின் கிட்டேருந்து இந்த பேலன்ஸ் வராமல் இந்த இன்ஃபினிட் அன்கண்டிஷனல் லவ், கேர், மணி, சப்போர்ட் இதெல்லாம் வராமல் இந்த ஸ்டார் இந்த ரகசியத்தை இந்த மாஸ்குலினுக்கு சொல்ல போகிறதில்ல.
ஏன்னா அவங்க ஃப்யூச்சரை எப்படி பிளான் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மேஸ்குலின் எடுக்க போகிற ஸ்டெப்ஸில் தான் இருக்குது. பட் எடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு பிக் டென் ஆஃப் கப்ஸ். ஸோ நான் ஒரு விஷயந்தான் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 100 தடவை நீங்கள் விழுந்தீங்கனாலும் 101 தடவை நீங்கள் கல்யாணத்தில் தான் போய் நிற்க போகிறீங்க. ஸோ இந்த 100 தடவை கீழே விழுறதை பற்றி இந்த மேஸ்குலின் பேசலை, ட்ராமா பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களுக்கு கிளாரிட்டி வருது. அந்த கிளாரிட்டி எதை பற்றினா ஃபேமிலி ட்ராமா, டிவோர்ஸ் கேஸ், இல்லை அவங்களுக்கு ஜாப் லாஸ், ஏன் அவங்க வரல அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வரும். நீங்கள் 10 ஆஃப் சோர்ஸ் நீங்கள் வாக்கவே பண்ணுறீங்க. இந்த வாக்கவே தான் இந்த மேஸ்குலினுக்கு ட்ரிகர் பாயிண்ட். நீங்கள் வாக்கவே பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களை எப்படி திரும்ப பிடிக்கிறதுன்னு தெரியல. உண்மையை தவிர வேறு எதாலையும் உங்களை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வரும்போது உண்மையோடு வர போகிறாங்க. ஹானஸ்ட், ட்ரூத், இன்டெகிரிட்டி, இதுக்கெல்லாம் வேல்யூ என்னென்னு மேபி மேஸ்குலினுக்கு இப்போ தெரியுமா இருக்கலாம். இந்த வேல்யூ இல்லாமல் உங்ககிட்ட வர முடியாதுன்னு தெரியலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அவங்க கொண்டு வர போகிறது தெளிவு. குழம்பிட்டுருக்க அத்தனை குழப்பத்துக்கும் உங்களுக்கு தெளிவு வரப்போகுது. Clarify this energy, spirits. Please. இந்த காமிக் ஃபெமினின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேபி ட்ராப், இல்லைனா வந்து ஒரு அப்டக்கிள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஃபியூ கேசஸ். இல்லைனா ஃபேமிலி வந்து உங்கள் காதல் சேரக்கூடாதுன்னு நிறையா ட்ராமா பண்ணுறாங்க, பிளாக்கேஜ். மேஸ்குலின் வந்து இந்த காதலை சொல்லிடக்கூடாதுன்னு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேஸ்குலின் இந்த கைடன்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குழம்புனாலும் சரி, அவங்க அது குழப்பத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்டு என்ன? ஹீ இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் 2 எனர்ஜிஸ், பட் ஹீ இஸ் கோயிங் டு ஃபெயில். ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்றா நீங்கள், இல்லைனா இந்த மேஸ்குலின் லைஃப்பில் இருக்க இன்னொரு எனர்ஜி. மேபி நீங்கள் தான் இந்த மேஸ்குலினுக்கு எல்லாமே. அதை தான் இந்த மேஸ்குலின் மேபி இதில் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஹீ இஸ் நாட் அ ஜென்டில்மேன் yet. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேஸ்குலின் அட் டைமில் 2 பேர்த்த சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மேபி ஃபேமிலியில் ஒரு மெம்பர், இல்லைனா இன் ஃபியூ கேசஸ் த காமிக் சைல்டு, இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா இருந்தது அப்படின்னா இந்த மேஸ்குலின் உங்களை ரீச் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிறது இந்த டவரில். உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்பிரிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. யூ ஆர் செக்யூர்ட். உங்களுக்கு ரைட் டைம் வரைக்கும் இந்த மேஸ்குலினால் உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா இங்கே மேஸ்குலின் ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மேஸ்குலின் இன்னுமே ஹானஸ்டாக இல்லை, நாட் ட்ரூ டு ஹிஸ் ஹார்ட் ஃபீலிங்ஸ். இன்னுமே ட்ராமா, சென்டிமெண்ட், எது நமக்கு சொந்தம் இல்லைங்கிற கிளாரிட்டி இல்லை. இந்த குழப்பம், சொந்தமில்லாத ஒரு பொருளை தான் சொந்தம் அப்படின்னு கொண்டாடிட்டு சொந்தமான ஒரு பொருளை இழக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாப்பி ஃபேமிலி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன தடை தான் அவங்க வாழ்க்கையில். மேஸ்குலினுக்கு கண்டிப்பாக கிளாரிட்டி வரும். டிவோர்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி வரப்போது அதை பற்றி தான். ஸோ உங்களுக்கு அதை பற்றி எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த மேபி இதை பற்றின ஒரு தெளிவு இந்த மேஸ்குலினுக்கு வரலாம். இந்த 2 எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒரு ஃபேக் எனர்ஜி இருக்குது, ஒரு காமிக் ஃபீமேல் சைல்டு. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த காமிக் ஃபீமேல் சைல்டு வந்தனால சொல்கிறேன், இட்ஸ் எ டெவில் எனர்ஜி, ஸ்மால் டெவில். இட்ஸ் டூயிங் பிளாக் மேஜிக். இது எப்படின்னா சின்ன வயசுலேயே விளைஞ்சிருச்சு, க்ரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராமா. இந்த மேஸ்குலின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுற ட்ராமா, மவுண்டைன். வாட் வில் பி த எண்ட் ஸ்பிரிட்ஸ்? பிளாக்கேஜ். மேஸ்குலின் லைஃப்பில் பல பிரச்சனைகளை உருவாக்கி ஃபினான்ஷியல் ட்ராமா க்ரியேட் பண்ணி அதில் பிளாக்கேஜ் கொண்டு வருது. இதெல்லாம் இத்தனை பிளாக்கேஜஸ் இருக்குது. அதனால தான் மேஸ்குலின் இருக்குது 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பட் யூ ஆர் நாட் பாதர்ட். அதனால் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃபேமிலி, இந்த டிவோர்ஸ் பற்றின ட்ராமாக்கில் இந்த கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா யூ ஆர் வாக்கிங் அவே 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த மேஸ்குலினுக்கு இந்த 10 ஆஃப் கப்ஸ், இந்த எஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த கிளாரிட்டிலாம் கொடுக்கணும். ஸ்பிரிட்ஸ் தான் இந்த மேஸ்குலினை பிளாக் பண்ணுறாங்க. இந்த சயின்ஸை மேஸ்குலின் ட்ரஸ்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் மேஸ்குலின் இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ண போகிறாங்க. ஹீ இஸ் ஸ்டேயிங் லாயல், ஹீ இஸ் மிஸ்ஸிங் யூ, பட் தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸ்பிரிட்ஸ் ஏற்கனவே இந்த மேஸ்குலினுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. சுயநலமாக யூஸ் பண்ணி அந்த சான்ஸ் இந்த மேஸ்குலின் இழந்தாச்சு. பேராசை, பெருநஷ்டம். அதனால தான் உங்களை ஸ்பிரிட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தூரமாக. எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? பட் காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா 100% காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மேஸ்குலின் வந்து பவரை யார்கிட்டையும் இழந்தாச்சு. ஏன்னா கோழத்தனம், ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலியில் எல்லாருமே இந்த மேஸ்குலின் ஈஸியாக வந்து மிரட்டலாம்,
என்ன டேய் நில் அப்படின்னா நிற்கிறது, எந்திரி அப்படின்னா எந்திரிக்கிறது, முட்டி போடுனா முட்டி போடுறது, தோப்பு கரணம் போடுனா தோப்பு கரணம் போடுறது, இந்த மாதிரி அடிமையாக இருந்து பழகுறதுனால தான் இவ்வளோ ட்ராமா இந்த மாஸ்குலின் லைஃப்பில். அந்த பவரை அவங்க ரீகெயின் பண்ணணும். அதாவது என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு அந்த நான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாவம் கோழை இல்லையா? ஸோ இந்த எண்ட் உங்களுக்கு கிளாரிட்டி எதை பற்றி கிடைக்க போகுதுன்னா உங்களோட ஃப்யூச்சர் லவ் பற்றி. அது இந்த மாஸ்குலினாக இருக்கணும்னு மாஸ்குலின் கடவுளை வேண்டிக்கணும். ஸோ யூ ஆர் திஸ் லிட்டில் princess வெயிட்டிங் ஃபார் த பிரின்ஸ். உங்கள் பிரின்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு வருவாங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்களும் இங்கே மாதிரி ருப்பான்சல் உங்களுக்கே தெரியாது யார் எப்போ வந்து உங்களோட அந்த கோட்டைக்குள்ளே குதிப்பாங்க அப்படின்னு. நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் தான் இது நடக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்கும்போது தான் இந்த விஷயம் நடக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் 10 of cups, உங்கள் வாழ்க்கையில் காதல் எட்டி பார்க்குறது உறுதி. அது இந்த மாஸ்குலினாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனால் வரப்போகிறது ஒரு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், தட் ஃபார் ஷியோர். இது ஏன் இப்படி அப்படின்னா இந்த மாஸ்குலின் குழப்பத்திலே இருந்தால் இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் இந்த மாஸ்குலினாக இருக்க போகிறதில்ல. அதுதான் இங்கே இந்த சைனை கேட்டு நடந்தால் இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸாக இந்த மாஸ்குலின் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 of pentacles. உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் 10 of cups. You are going to be very 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 happy and you are going to lead a very happy married life. ஸோ ஃபெமினன் உங்களுக்கு அது கேரண்டீட். ஸோ ஃப்ரீயாக விடுங்க. இந்த மாஸ்குலின் முதுகெலும்பு இருந்தால் அவங்க காதலை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க, இல்லைனா ஒரு காதல் தேவதையை இழக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ப்ளீஸ் பிளஸ் ஏதாவது மெசேஜ் இந்த மாஸ்குலின் கிட்ட இருந்து இல்லை க்ளோஸ் பண்ணிவிடுவான். மிரட்டினா தான் வெளியில் வருது மெசேஜ். I have been telepathically communicating with you, receiving your messages too. We are having a very strong past life connection. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த மாஸ்குலினுக்கு புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. I really do miss you. I have been having dreams of you. I don't want to hide this connection anymore. அவங்க இந்த கனெக்ஷனை மறைக்கிற பழக்கம், மறைக்கிற இன்டென்ஷன், அந்த நோக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. All songs reminding you. I wrote a poem for you. One day I will show that and express all my hidden love to you. I want to dedicate a song to you. அவங்க உங்களுக்காக ஒரு கவிதை எழுதி வச்சுருக்காங்களாம், அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு படித்து காட்டுவேன்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஸோ அட்ராக்டட் டு யூ. யூ டோன்ட் நோ வாட் யூ கேன் டூ டு மீ. ஐ நோ யூ ஆர் மை ட்வின் ஃப்ளேம். ஐ லவ் யூ. ஓகே, அட் லாஸ்ட் இதுலையாவது உங்களுக்காக சொல்கிறாங்க ஐ லவ் யூ. இட்ஸ் கிரேட். Can you look into my eyes as you do before? Can you show me love in your eyes after all the pain I have caused? I was so immature then. Please forgive me. அவங்களுக்கே தெரியுது அவங்க நிறையா அவங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு. திரும்ப அந்த காதல் உங்கள் கண்ணில் இருக்குமான்னு கேட்குறாங்க. இட்ஸ் அப் டு திஸ் மாஸ்குலின்ஸ் ஆக்ஷன். எவ்வளோ தூரம் இந்த மாஸ்குலின் 6 of pentacles இந்த ஃபெமினன் லைஃப்பில் கொண்டு வராங்களோ மேபி கிராஜுவலாக he can see that love. But at present உங்கள் மேலே வச்சுருக்க அந்த பேஷன் வந்து அவங்கள ரொம்ப பயமுறுத்துது. அதே சமயம் வந்து ரொம்ப வந்து பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see. It's all about this masculine's action. ஓகே, இந்த மாஸ்குலினுக்கு நிறைய ரியலைசேஷன் இருக்குது. I took you for granted. I hate myself for that. அது உங்கள் காதல் வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னாங்க. You are the only one I want. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வேணுங்கிற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் வாயில் வடை சுட முடியாது, அது வேறு விஷயம். ஸோ ஃபெமினன்ஸ் உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கார்டு என் காலில் வந்து லிட்டரலாக விழுந்திருக்கு. யூ won't believe me. சூன் உங்கள் காதல் உங்கள் காலில் வந்து விழும் லிட்டரலாக. I really see myself settling down with you, making a post about you. மேபி இந்த மாஸ்குலின் உங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் டிக்ளரேஷன் கொடுக்கலாம். யூஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், இல்லைனா யூஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் லவ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். மேபி நீங்கள் பார்க்கலாம், பார்க்காம கூட போகலாம். யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ட்ராமா எனிமோ. ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் காதல் லிட்ரலி உங்கள் காலில் வந்து விடும். வெயிட் ஃபார் தட் மூமெண்ட். பி ஸ்ட்ராங். யூ ஆர் திஸ் டிவைன் ஃபெமினன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த் கார்டு பார்த்தோம். பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பென்டிகல்ஸ். அட் ப்ரெசென்ட் இப்போ இந்த மாஸ்குலினில் உங்களோட ஃபோக்கஸ். ரிமூவ் திஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பென்டிகல்ஸ். ஏன் நான் இதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஸ்டில்
can't trust this masculine energy. எனக்கு இன்னுமே இந்த masculine energy மேலே 100% ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே கோழை தான், இன்னுமே சயின்ஸ் பார்க்கல, இன்னுமே 2 பேர்த்த ட்ரை பண்ணுறேன், இல்லை 2 பேரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். அந்த முட்டாள்தனமான அதே குட்டையிலேயே சுழண்டுட்டு இருக்குது. அதாவது ஒரு விஷயம் ஆமான்னு உண்மையை தெரிஞ்சுட்டு வெளியில் வரணும், இல்லைன்னா அதிலே போயிட்டு காதலை விட்டுட்டு விலகி போகணும். ரெண்டும் இல்லாத எனக்கு நல்லா வருது. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். அதனால் இந்த காமிக் வந்து இந்த ட்ராப்பை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் கண்டிப்பாக 100% டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் இல்லை, இல்லைனா ஒரு பிரேக்கப், இல்லை அப்படின்னா ஃபேமிலி டைஸாக கூட இருக்கலாம். இந்த பிளாக்கேஜ் எதுக்கு அப்படின்னா அந்த காதலை முறிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற டிவோர்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீங்க, இல்லைனா ஒரு ஜாப் லாஸ், பொசிஷன் லாஸ், இதை பற்றி கேள்விப்படுவீங்க. இல்லை இந்த மாஸ்குலினை உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கல்யாணம். ஸோ இந்த மாஸ்குலினை இழக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த மாஸ்குலின் என்றைக்கு இதில் தெளிவு, இந்த சின்ன டெவில் பற்றி புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் வர முடியும். ஸோ யூ ஆர் புட்டிங் பவுண்ட்ரிஸ் தேர். வந்தால் கிளாரிட்டியோட வா, இல்லைனா கிளம்பு, அவ்வளோதான். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்குலினுக்கு வேறு வழி இல்லை. ஹி நீட்ஸ் டு பிரிங் கிளாரிட்டி. நீங்கள் வேணும்னா இந்த கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் கோயிங் டு என்டர் யுவர் லைஃப். ஸோ கம்யூனிகேஷன், உங்களுக்கு காதல் பற்றின கான்டாக்ட் வந்து வரப்போது 100%. இஃப் திஸ் மாஸ்குலின் இஸ் லக்கி இனஃப், இஃப் திஸ் மாஸ்குலின் இஸ் பிரேவ் இனஃப், இஃப் திஸ் மாஸ்குலின் இஸ் ஹேவிங் ஸ்பைன், ஹீ வில் பிரிங் ட்ரூத். அந்த உண்மை வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ். இல்லை அப்படின்னா ஃபெமினின் உங்கள் வாழ்க்கையில் இந்த பியூட்டிஃபுல்லான எனர்ஜி வெயிட்டிங் உங்களுக்காக. மேபி ஒரு மாஸ்குலின் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் ஃபார் த ரைட் டைம். ஸோ ஆக்ஷன் இல்லைன்னா இந்த மாஸ்குலினை நம்ப வேண்டாம். வெறும் வாயில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கிக் ஹிம் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறத ஸ்பிரிட்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸாக வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வர முடியும். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்னால் வித் கிளாரிட்டியோட. இல்லை அப்படின்னா திஸ் இஸ் நாட் இந்த 5 ஆஃப் சோர்ஸில் இருக்க மாஸ்குலின், இல்லை இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த எனர்ஜிலேருந்து இந்த எனர்ஜிக்கு மாஸ்குலின் வரணும் அப்படின்னா இதை பற்றின ட்ராமா, இந்த ஸ்மால் டெவில் பண்ணுற இந்த மேஜிக் ஸ்பெல் ஒர்க், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியாச்சு. ஸ்பை வைங்க, இல்லைனா உங்கள் தலையெழுத்து உண்மையை கொண்டு வாங்க வித் எவிடன்ஸ். இந்த வாயில் வடை சுடுற வேலை இனிமேல் கிடையாதுங்க. ஸோ வித் எவிடன்ஸோடு வந்தால் யூ கேன் கிவ் ஹிம் அனதர் சான்ஸ். எல்ஸ் ஜஸ்ட் மூவ், திஸ் மாஸ்குலின் வில் கேட்ச் யூ. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.